வெல்கம் டு இன்னைக்கு என்ன செய்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டார்ஸ் மியூசிக் இருக்குது பார்த்தீங்களா, அதோட 2 ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்டார் மியூசிக்கோட 2 ப்ரோமோ, அதை பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த சீரியலோட ஸ்டார்ஸ்லாம் கூப்பிடுவாங்க. இந்த பார்த்தீங்கன்னா பிபியோட ஸ்டார்ஸை கூப்பிட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா திவ்யா அண்ட் கம்ருதீன், அப்புறம் வினோத், அப்புறம் சபரி, பிக்கல்ஸு, அப்புறம் சுத்திக்ஷா, அரோரா, வியானா, இவங்க எல்லாரும் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சரியான ஆட்டோலாம் போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் பிரியங்கா கேட்குறாங்க, இந்த இதில் வந்து நம்ம காசிப் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கமருதீன் அங்கேருந்து சொல்கிறாரு, உள்ளேயும் நாங்கள் அதானே பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது உடனே இவங்க கேட்குறாங்க, என்ன பாரு வரலையா அப்படின்னு. அதுக்கு அவர் பதில் சொல்லிக்க போகிறாரு. சபரிக்கு என்ன வந்தது, இன்னமும் வன்மத்தை கொட்டுறானுங்க பாருங்கள். பிபி ஹவுஸ்குள்ளே தான் வன்மம், வெளியில் வந்து இன்டர்வியூலேயும் வன்மோனா, இங்கே வந்து ஒரு ஸ்டார்ஸ் மியூசிக்கில் கூட வன்மத்தை கொட்டுற ஒரே ஆளுன்னு பார்த்தீங்கன்னா 2-3 ஆள் இருக்காங்க. அது பர்டிகுலராக இவன் இருக்கான். அதில் சபரி வந்து என்ன தான் சொல்கிறதுன்னு தெரில. சபரி சொல்கிறான், வாழ்க்கை பாரு அப்படின்ற மாதிரி அப்படி இழுத்துக்கிட்டே போகிறான். இல்லை என்ன வேணும், எல்லா இடத்துலையும் பாரு எல்லாம் பாருன்னு சொல்லு, எல்லா இடத்துலையும் பாரு தானா கண்டென்ட்டு. உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா பாறை இழுத்துப்பீங்க. பிபி ஹவுஸ்குள்ளே பாரு கண்டென்ட் கொடுக்கணும், உங்களுக்கு கண்டென்ட் அவ்வளோ வச்சு ப்ளே பண்ணுவீங்க. வெளியில் இன்டர்வியூவில் பாரு இல்லாமல் ஒரு இன்டர்வியூ கிடையாது. இப்போ அங்கே போய் இங்கே போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மியூசிக்லேயும் அதை எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. பாருன்ட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க. உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க வேண்டியது தானே. இதில் இல்லாமல் வர இன்னொரு ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா கார் டாஸ்க்கை பற்றி வேறு எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு கார் வந்து நிற்கிது, சபரி தான் ஓட்டிகிட்டு வர்றாரு. அதில் பார்த்திங்கன்னா திவ்யா கேட்குறாங்க, என்ன ஒரு கார் தான் இருக்குது, இதில் எப்படி போக முடியும், நம்ம தான் 1000 பார்த்துருக்கோமே வா அப்படின்ற மாதிரி சபரி சொல்கிறாரு. இதில் எப்படி 9 பேர் போக முடியும்டான்ற மாதிரி எல்லாரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உட்காந்து போகிறாங்க. வியானா வந்து கம்ருதீன் மேலே உட்காந்துருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கம்ருதீன் சொல்கிறாரு, மறுபடியும் கார்டாஸ்கா அப்படின்ற மாதிரி கத்துற மாதிரி அந்த ப்ரோமோ முடிஞ்சிருக்கு. நான் என்ன சொல்கிறேன், டிஆர்பிக்காக இந்த பிபி ஹவுஸ்குள்ளே ஒரு இதை பண்ணிங்க, கார் டாஸ்க்கை வச்சு அவ்வளோ டிஆர்பி பார்த்தது பத்தாதான் நான் கேட்குறேன். அவ்வளோ ஒரு லேடிக்காக தானே பேசுனீங்க. ஒரு பொண்ணு இதில் பாதிக்கப்பட்டா அப்படின்னு நீங்கள் தான் பேசுகிறீங்க. இப்போ நீங்களே பேசிட்டு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதே கார் டாஸ்க்கை வச்சு இந்த ஸ்டார் மியூசிக்கில் ஃபன் பண்ணுறீங்க. இல்லை இப்போ ஒரு பொண்ணுக்கு அப்படி நடந்ததுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை இதெல்லாம் ஒரு காமெடி தான் அப்படின்றத இங்கே காமிக்கிறீங்களான்னு எனக்கு தெரில. அந்த டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ காமெடியாக எடுத்து வச்சுருக்கீங்க. இதே இந்த கார் டாஸ்க்கு எதுக்கு வைக்கணும், வச்சு இதை டெலிகாஸ்ட் பண்ணி 2 பேர் லைஃபை கெடுக்கிற மாதிரி ரெட் கார்டும் கொடுக்க வச்சிங்க. அதே கார் டாஸ்க்கை ஃபன்னாக வேறு கொண்டு போகிறீங்க. இப்போ உங்களை இந்த சேனலை பற்றி என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு எனக்கே தெரியலங்க. அதாவது சொல்லுவாங்கள்ல, நாங்கள் வந்து பொண்ணுக்காக அப்படியே ஏதோ ஒன்று பண்ணுவோம், அந்த பொண்ணுக்கு ஒரு இது நடந்துச்சு, ஒரு பெரிய இது என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேர், ஒரு அநியாயம் நடந்துச்சு, அதை வந்து இந்த சேனல் வந்து தட்டி கேட்குன்ற மாதிரி அதை வந்து அவ்வளோ டெலிகாஸ்ட் பண்ணி 2 தடவை வர போட்டு டிஆர்பி பார்த்தீங்க. என்னமோ நீங்கள் அந்த பொண்ணு சைடு நிற்கிற மாதிரி. இப்போ அதே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபன்னாக கொண்டு வரீங்க. அப்போது அந்த கார் டாஸ்க்கை வந்து நீங்கள் எல்லாம் ஃபன்னாக தான் பார்க்குறீங்களா? அப்போ அது ஒரு ஃபன் மூமெண்ட்டுக்கு எதுக்குங்க ரெட் கார்டு, எனக்கு இதை தான் கேட்க தோணுது. அவ்வளோ நீங்கள் இந்த சேனலே அதை ஃபன்னாக எடுக்கிறேன்னும் போது எதுக்கு அந்த ரெட் கார்டு? அதை நீங்கள் கொடுக்காமே இருந்து ஒருத்தவங்களோட லைஃப்பை காலி பண்ணாமல் இருக்கணும், சேவ் பண்ணணும்ல. என்ன இது எப்படி தெரிஞ்சதுன்னா, இவங்களே குண்டு வைப்பாங்களாம், அதை இவங்களே எடுப்பாங்களான்ற மாதிரி தான் எனக்கு சொல்ல தோணுது. என்னமோ பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.